நண்பர்களே வணக்கம். நம்ம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னம்னா, இன்று ஆடி அமாவாசை. சூரிய பகவான் தெற்கு நோக்கி பயணத்தை துவங்கும் மாதமான ஆடியில் வரும் அமாவாசை மிகவும் சிறப்பு மிக்கது. இந்த நாளில் மறைந்த நமது முன்னோர்களுக்கு தர்ப்பணம் சிரார்த்தம் செய்வது குடும்பத்திற்கு நன்மையை தரும். இது ஒரு நன்றிக்கடன் திருவிழா. பெற்றோர் இல்லாமலோ தாத்தா பாட்டிகள் இல்லாமலோ நாம் இந்த பூமிக்கு வரவில்லை. கிடைத்தற்கரிய மனித பிறவியை நமக்கு தந்தவர்கள் அவர்கள்தான். மனித பிறவி கிடைத்தால்தான் இறைவனை அடைவது எளிதாக இருந்தது. பூச்சியாகவோ புழுவாகவோ இருந்து குறைந்த காலத்தில் மறைந்து போவது ஒரு வகை வாழ்க்கையாகும். ஆனால் அவை மிகுந்த பாவம் செய்து பிறந்தவை என்பார்கள். பல்வேறு புண்ணியங்களை செய்ததால்தான் மானிட பிறவி கிடைக்கும். அதனால்தான் ஔவையார் அரிது அரிது மானிடர் ஆதல் அரிது என்று பாடினார். அந்த மனித பிறவியை நமக்கு தந்த முன்னோருக்கு நன்றி கடன் செலுத்துவது ஒவ்வொரு கடமை. இதற்காக சில நியதிகளை வகுத்து வைத்துள்ளனர். அதில் மிகவும் எளிமையானது எது என்று பெரியோர்கள் சொல்லியுள்ளனர். தீர்த்தங்கரைகளுக்கு சென்று எள்ளும் நீரும் இறைத்தலே போதும், நமது முன்னோர் திருப்தி அடைந்து விடுவார்களாம். அவரவர் வசதிக்கேற்ப பச்சரிசி மாவினால் செய்யப்படும் பிண்டம் கரைத்து வழிபாடு செய்யலாம். இத்துடன் தீர்த்த கரைகளை விட்டுவிட வேண்டும். நாம் கொண்டு செல்லும் பாலித்தீன் பைகளை தண்ணீரில் போடுவது, உடைகளை கலைத்து ஆற்றில் போடுவது போன்ற பாவச் செயல்களை செய்யக்கூடாது. அவ்வாறு செய்தால் நாம் முன்னோர் பயன்படுத்திய நீர்நிலைகளை அவமானப்படுத்தியதற்கு சமமாகும். மதிய வேளையில் வீட்டில் உணவு சமைத்து முன்னோருக்கு படைத்து வழிபட்ட பிறகு குடும்பத்தில் அனைவரும் இணைந்து சாப்பிட வேண்டும். முடிந்தவர்கள் தான தர்மம் செய்யலாம். குலதெய்வ கோயில்களுக்கு சென்று வரலாம். ஏனெனில் அவை நமது முன்னோர்கள் அடையாளம் காட்டியவையாகும். ஆடி அமாவாசை என்பது நமது முன்னோரை மகிழ்விக்கும் நிகழ்வு மட்டுமே, ஆற்றங்கரைகளை அசுத்தப்படுத்துவதும் அல்ல என்பதை மனதில் வைத்துக்கொண்டு இந்த தர்ப்பணத்தை சரியாக ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் செய்து உங்கள் வாழ்வை வளப்படுத்திக் கொள்ளுங்கள். நண்பர்களை தெரிந்து வாழ்வில் வளம் பெற வேண்டுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளத்துடன்.